என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை முதலில் நீ எப்படி கேட்க ஆரம்பித்தாலும் கடைசி வரை இந்த பதிவை நீ கேட்டால் உன்னுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். அதனால் உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டுதான் இந்த பதிவினை கேட்க வேண்டும். வேண்டுதலை நினைத்தது அப்படியே நடத்தி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. ஏனென்றால் என் தங்க பிள்ளையின் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று மிகப்பெரிய கவலையிலும் கஷ்டத்திலும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் உனக்கு பல ரகசியங்களை சொல்லிவிட்டு பிறகு உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கலாம் என்று வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய இல்லத்திலும் சரி நான் வந்திருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒரு சில விஷயத்தை கொஞ்ச நாட்களாக நீ இழந்திருப்பாய். என்ன தாயே என்று அப்படி கேட்கிறாயா? ஆம் என் தங்க பிள்ளையே, நான் வந்திருக்கிறேன் என்றால் தீயவர்கள் ஓடியிருப்பார்கள், துரோகம் செய்தவர்கள் கண்ணெதிரே தோன்றியிருப்பார்கள். அதே போல் உனக்கு கஷ்டம் கொடுத்து உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்றவரெல்லாம் உன் கண்ணில் காட்டி கொடுத்திருப்பேனே. என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் தாயே என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பிவை. ஏனென்றால் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் உண்மையாக இருக்கிறேன் என்று பொய்யான நபருக்கு உண்மையாக வாழ்ந்து விட்டது. இனிமேல் யாராலையும் பொய்யான நபரை உன் வாழ்க்கையில் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே? மற்றவர்களால் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே. இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்த நினைத்தாலும் சரி, அல்லது உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வந்தாலும் சரி, இந்த வாராகி தாயானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அனுமதிக்கவும் மாட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கவும் விடமாட்டேன். ஏனென்றால் பணத்திற்கும் பாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மனிதர்களிடம் நீ பழகக்கூடாது. ஒவ்வொரு நாட்களும் அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் என்று நம்பி அனைத்தையும் செய்தாய், அனைத்தையும் இழந்தாய், பார்த்து செய்தாய். ஆனால் பணத்திற்கு ஆசைப்பட்டு உன்னுடைய பாசத்தை கடுகளவு கூட மதிக்காமல் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்கள். உன்னை அப்படியே காற்றில் பறக்க வைத்து விடலாம் என்று பல செய்வினைகளை செய்து உன்னை பள்ளத்தில் தோண்டி புதைத்து விடலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள் என் தங்க பிள்ளையே. ஆனால் இந்த வாராகிதாய் இருக்கும் வரை உன்னை எந்த செய்வனையும் சீண்டாது, எந்த விஷயமும் உன்னுடைய அனைத்திலும் கிட்டவும் நெருங்காது. ஏன் தெரியுமா? என்னுடைய தங்க பிள்ளையின் ஆழ் மனதில் இந்த வாராகிதாய் இருக்கிறேன். மற்றவர்களால் ஏமாற்றக்கூடிய அந்த தருணமானது என் தங்க பிள்ளைக்கு இனிமேல் தெரிந்துவிடும். யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் உனக்கு துரோகம் செய்கிறார், யார் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று அனைத்தையும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் சொல்லி புரிய வைத்து விடுவேன். இனிமேல் என் தங்க பிள்ளையை எவராலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதை இந்த தாய் இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாட்களும் நீ படக்கூடிய கஷ்டமானது என்னுடைய பார்வையில் மட்டும்தான் தெரியும். நீ எவ்வளவு வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், எவ்வளவு கஷ்டங்களை வைத்து உள்ளே மனதுக்குள் குமுறி கொண்டிருக்கிறாய் என்று. பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் வேஷத்தை வீசிவிட்டார்கள். ஆனால் இன்றோ தெரியாதவர்கள் பேச்சை கூட நம்பி சில விஷயத்தை செய்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் தெரிந்து அனைத்து விஷயத்தையும் துரோகம் என்று பெயரில் அனைத்துமே செய்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை மனங்களிலால் உடலாலும் மனதாலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஏமாற்றத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இனிமேல் அந்த வகையில் நடக்காது. ஏன் தெரியுமா? இந்த வாராகி தாய் வாழ்க்கையில் முழுமையாக வந்துவிட்டேன். நீ நினைத்த காரியம் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கப் போகிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது என நீ மனதுக்குள் நிகழ்ந்து வைத்து விடாதே. ஏனென்றால் நம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கப் போகிறது, நல்லதே கிடைக்கப் போகிறது என்ற மனப்பக்குவத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் எனக்கு எங்க நடக்கப் போகிறது, எனக்கு எங்க கிடைக்கப் போகிறது, ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை தான் நான் சந்திக்க போகிறேன், ஒவ்வொரு மாற்றமும் எனக்கு நிகழாது என எதிர்மறை எண்ணத்தை அதிகமாக வளர்த்து கொள்ளாதே. அந்த எதிர்மறை எண்ணமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை
மிகப்பெரிய வேதனையும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் தான் கொடுக்குமே தவிர நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்பொழுதும் ஒரு வாரத்திற்கு நான் சொல்வதை மட்டும் அப்படியே சொல்லி வா, அதுவே போதும். உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இந்த தாய் உறுதுணையாக இருப்பேன். என்ன சொல்ல வேண்டும்? என் தாய் என் வீட்டிற்கு வரப்போகிறார்கள். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது அப்படியே சொல்கிறாயா? ஏதோ கூட சொல்லிப்பார், மனதுக்குள் சொல்லிப்பார், வாய் திறந்து சொல்லிப்பார். இதோ இந்த தாய் சொல்ல போகிறேன், உன் வாய் திறந்து சொல். என் தாய் வரப்போகிறார்கள், என் வாராகி தாய் நான் கேட்டதை கொடுக்க போகிறார்கள். அதே போல் என் இல்லத்திற்கு வந்து என்னுடைய கனவுகளையும் என்னுடைய வேண்டுதலையும் சொல்லு போகிறார்கள். அதே போல் சொல்லி நிறைவேற்றி கொடுக்க போகிறார்கள் என என் தங்க பிள்ளை சொல்லிவிட்டாயா? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தினம்தோறும் நீ சொன்னால் போதும், உனக்கு நினைத்தது நிச்சயமாக நடக்கும். தாயே சொல்லினால் நடக்குமா? அப்படிப்பட்டவர்களுக்கு நடக்காது. ஆனால் என் தாய் சொல்லியிருக்கிறார்கள், என் வாழ்க்கையில் நடக்க போகிறது, என் வாழ்க்கையில் அது கிடைக்க போகிறது, எனக்கு மகிழ்ச்சி உண்டாக போகிறது, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலைக்க போகிறது, நான் நினைத்ததெல்லாம் கிடைக்க போகிறது என என்னுடைய தங்க பிள்ளையானது சொல்ல வேண்டும். அப்படி நீ சொல்லினால், நீ எதை நினைத்தாலும் எதை விஷயத்தை கேட்டாலும் இந்த வாராகி தாயானவள் நீ நினைத்ததை ஆசைப்பட்டதை அனைத்துமே செய்து கொடுப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை அப்படியே நீ செய்வாயா? அப்படியே ஒவ்வொரு விஷயமும் மகிழ்ச்சியும் மங்களங்கள் சௌபாகியங்கள் அதே போல் உனக்கு என்ன வேண்டுமோ அனைத்துமே கிடைக்கும். நான் என்ன செய்கிறேன் என்று நீ சிந்திப்பதை விட என் தாய் என்ன செய்தாலும் நல்லதுதான் நடக்கும் அப்படி என்று நினைக்க வேண்டும். ஏனென்றால் நீ இயல்பாகவே இப்பொழுது கிடையாது. உன்னை இழக்கிக் கொண்டிருப்பது இந்த வாராகி தாயாவேன். அப்பொழுது உன் மனதுக்குள் ஒரு விஷயம் தோன்றுகிறது என்றால் அதை சிறப்பாக செய். ஏனென்றால் உன் மனதுக்குள் இருந்து சொல்லுவது நான் தான், நீ கிடையாது. இந்த வாராகி தாய் எப்பொழுது நீ வணங்கி விட்டாயோ அப்பொழுதில் இருந்தே நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டேன். என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ வந்துவிட்டாய். உன்னை இயக்கக்கூடிய கருவியாக இந்த வாராகி தாய் மாறிவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க இந்த வாராகி தாயானவள் அனைத்தையும் கொடுக்கத்தான் உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் பார்த்து உன் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு நீ யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது, கஷ்டப்பட்டு நிற்கக்கூடாது என்பதனால்தான் இந்த வாராகி தாயானவள் உன்னை என் தங்க பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன். என் தங்க பிள்ளையே, நீ எதை வேண்டுமென்றாலும் செய், ஆனால் கண்ணீர் வடிக்காதே, கஷ்டப்படாதே, மன துயரத்தில் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என நொந்து அழாதே. இந்த தாயால் பார்த்து கொள்ள முடியாது. அதனால் தைரியமாக இரு. இந்த தைரியத்தாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. வெற்றி 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 மட்டுமே உனக்கு நிலைக்கும். அதனால் தைரியமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நீ நம்பிக்கையுடன் இருந்தால் உன்னுடைய வெற்றியானது இன்றே தீர்மானமாகிவிட்டது. உன்னுடைய வெற்றி இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது என்பதே கிடையாது. உன்னை சாதிக்க வைக்க உன் இல்லம் தேடி நான் வந்துவிட்டேன். ஆனால் உன்னை நீ முழுமையாக நம்பு. உன்னிடம் இருக்கக்கூடிய தைரியத்தை நீ நிச்சயமாக வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்காக சுற்றி உள்ள கெட்ட விஷயத்தை எல்லாம் துரத்தி அடித்துவிட்டு உனக்கு தைரியத்தை கொடுத்து வெற்றியை கூடிய விரைவில் கொடுக்க போகிறேன். அதனால் நம்பிக்கையுடன் ஒரு செயலில் தொடங்கும் பொழுது என் தாய் இருக்கிறார்கள், நான் தைரியமாக தொடங்க போகிறேன் என்று தைரியமாக நீ தொடங்கினால் செய்தால் வெற்றி என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, சாரி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். சாரி எல்லாமே காலியாகிட்டு இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் கால் பண்ணுறவங்களுக்கு. இன்னைக்கு 3 மணிக்கு தான் வந்தது. ஸோ ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸோ 1399 தான். வராகியம்மன் காயின் ஃப்ரீ. சரிங்களா? இந்த ஒரு கலரு பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலர் வேணும்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் 1399 மட்டும்தான். சரிங்களா? எப்படி இருக்கு கலர் எல்லாம்? இங்க பாருங்க.
நிறைய தங்க பிள்ளைகள் வந்து எனக்கு இன்னும் கலர் வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து திரும்பவும் நல்ல கலர் சூஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லாமே சூப்பரான கலரு. சாரியை வேர் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அம்மாவும் வந்து உங்கள் இல்லத்துக்கு வர போகிறாங்க சாரீ கூட. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து அந்த காயினை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.